உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்தீங்களா, அவங்க பொண்ணு எடுக்கிற வீட்டுல கார்ல வராங்க. நமக்கு பார்த்து வச்சவங்க ஆட்டோல வந்து இறங்குறாங்க. இப்பவாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏய், ஆட்டோல வந்தா என்ன அசிங்கம்? நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு புடவை எடுக்க போனப்போ நீயும் உங்க அம்மா அப்பாவும் எதுல வந்தீங்க ஞாபகம் இருக்கா? டவுன் பஸ்ல தான் வந்தீங்க. அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். வணக்கம்ண்ணே. வணக்கம். வா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க 2 பேருக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். வாங்க உள்ள போலாம். போலாம். வாங்க. முதல்ல மாப்பிளைக்கு எடுத்துருவோம். யோ, கடையில என்ன ஒஸ்தியான விலையில வேட்டி சட்டை இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போடு. என் மாப்பிளைக்கு வாங்கி கொடுக்கற மாதிரி உன் கடையில இருக்கிற எல்லா பட்டி வேட்டி சட்டையும் எடுத்து போடு. மாப்பிள முடிச்சது எடுங்க மாப்பிள. மாமா, ஒரு நாள் போடுறதுக்கு எதுக்கு மாமா விலை ஜாஸ்தியா இருக்கணும்? சும்மா சாதாரண வேட்டி சட்டையே போதும். மாப்பிள, கல்யாணம்ன்றது நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறதா. அதுல எதுக்கு காசு பணத்தை யோசிக்கணும்? கல்யாணத்தப்போ இந்த வரத மாப்பிள்ளன்னு கெத்தா நிக்க வேண்டாமா? ஊரே பேசுற மாதிரி இந்த கல்யாணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வரதன் தான் பொண்ணு கல்யாணத்தை அப்படி நடத்துறான்னு என் பேரன் பேத்திங்க கல்யாணம் வரைக்கும் பேசணும். விலைய பத்தி யோசிக்காதீங்க மாப்பிள. எது விலை அதிகமோ அத மட்டும் தான் எடுக்கிறோம். யோ, நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எடுத்து போடியா. சரிங்க. இந்த ஆளு கடையிலேயே எது விலை ஜாஸ்தியா இருக்கோ அதை தான் எடுக்கணும்னு சொல்றாரு. இந்த ஒண்ணும் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கிறதுலயே எது விலை கம்மியா இருக்கோ அதை எடுத்து போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுல என்னக்கா சந்தேகம்? கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவாங்க. என் பிள்ளைக்கு என்ன விலையில வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். மா, இது நல்லா இருக்குல்லம்மா? அம்மா, என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? அவங்கெல்லாம் அவங்க மாப்பிள்ளைக்கு விலை ஒசத்தியான துணி எடுக்க போறாங்களா? ஆனா நாம அம்மா, அதுக்கு நாம என்னம்மா பண்ண முடியும்? ஒரு மாப்பிள்ளைக்கு விலை ஜாஸ்தியாவும் இன்னொரு மாப்பிள்ளைக்கு விலை கம்மியாவும் எடுத்தா அது நல்லாவா இருக்கும்? அதான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி, என் கூட கொஞ்சம் வா. எங்கடி? வா. எங்க? ஏய், வாமா. குணா, சுப்பு எங்க போற? எங்கம்மா போறீங்க? இதோ வந்துடுறோம் மாமா. நீ வாமா. ஏய் நந்தினி, என்னடி நீ? வாமா. ஏய், என்னடி எல்லாரும் அங்க உள்ள இருக்கும்போது எதுக்குடி என்ன மட்டும் தனியா கூட்டிட்டு வந்த? அவங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்க போறாங்க. மா, நீ அவ்ளோ சங்கடப்பட்டுக்கிட்டு அங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க பாருமா, சித்தப்பா கரிகாலனுக்கு அவ்ளோ எடுக்கிறாரு, இவ்ளோ எடுக்கிறாருன்னுலாம் நீ எதுவும் நினைக்காத. அவங்க கிட்ட காசு இருக்கு, அவங்க எடுக்கிறாங்க. நம்மனால என்ன பண்ண முடியுமோ அது அருளுக்கு பண்ணா போதுமா. ஏய், 2 கல்யாணமும் ஒன்னா நடக்க போதுங்கிறப்ப அது எப்படி ஆளுக்கு ஒரு விலையில எடுக்க முடியும்? அது நல்லாவா இருக்கும்? அவரு கரிகாலனுக்கு ஒரு விலையில எடுக்கும்போது அதே மாதிரி ஒசத்தியா நாம அருளுக்கும் எடுத்தா தானே அது மரியாதையா இருக்கும். அதுக்காக முடியாதத எப்படிமா நம்மளால செய்ய முடியும்? அத்த, என்னத்த எல்லாரும் அங்க இருக்காங்க, நீங்க 2 பேர் மட்டும் இங்க வந்து தனியா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது டீப் டிஸ்கஷனா? நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தோ இப்போ உள்ளதான் வரப்போறோம். அத்த, சின்ன வயசுல இருந்தே நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். உங்க மனசுல இருக்கிற சங்கடம்
முகத்துல தெரியுது அத்தை. ஒத்த ஆளா நீங்க நந்தினியை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் அத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இனிமேலாவது அவங்க கஷ்டப்படாம இருக்கணும்னு நினைச்சிருக்கேன். என்னப்பா கஷ்டம்? நீ அண்ணனுங்கெல்லாம் இருக்கிறப்போ எனக்கு என்ன கஷ்டம்? அதான் நானும் சொல்ல வரேன். நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் அத்தை கஷ்டப்படணும்? அத்தை, நான் நேராவே சொல்றேன், கல்யாணத்துல எனக்கு பெருசா எதுவும் செய்யணும்லாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க கவலையே இல்லாம உங்க மனசுக்கு சந்தோஷமா நீங்க எது பண்ணாலும் நான் சந்தோஷப்படுவேன். அதை விட்டுட்டு ஊருக்காக, எங்க வீட்டு ஆளுங்களுக்காக, ஏன் எனக்காக கூட அது இதுன்னு கல்யாணத்துல நிறைய செலவு பண்ண வேணாம். சரி, வாங்கத்த உள்ள போலாம். சரிப்பா, ம். வாமா. ஆமா டேய், சொல்லுக்கா. அருள் எங்கடா? இங்கதான் எங்கேயும் நின்னுட்டு இருந்தாக்கா, எங்க போனான்னு தெரியலையே. ஏங்க ஒரு நிமிஷம். அருளை காணோங்க. காணாம போறதுக்காக என்ன சின்ன குழந்தையா? இங்கதான் எங்கேயாவது இருப்பான், தேடி பாரு. டேய் வாடா. என்னக்கா, அதுங்களையும் காணும், அருளையும் காணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. டேய், நீயா ஏதாவது நினைச்சு உளறிட்டு இருக்காத. என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியும். ஏக்கா, நான் ஒன்றும் உளரல, கொஞ்சம் அங்க பாரு. என்னக்கா, இன்னமும் உன் பிள்ளைய பத்தி ரொம்ப தெரியும்னு. ஆனா அவன் என்னடானா கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தோட ஐக்கியமாயிட்டான் போல இருக்க. அம்மா அவன் பொண்ணும் அதுக்குள்ளே நம்ம அருளை கைக்குள்ள போட்டுக்க பாக்குறாங்க பாத்தியா? டேய் வாய மூடுறா. என் புள்ள அப்படியெல்லாம் கிடையாது. என்னைக்கும் அவன் ஏன் புள்ளதான். அத்தை, எனக்கு வேட்டி சட்டை எடுத்துடலாமா? சரிப்பா. பாரு, எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க ஜென்ஸ் ட்ரெஸ் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? 6th floorல சார். 6th ஃப்ளோரா? ஆமா சார். மேல தான். மேல போலாமா? ம். வாப்பா. வாங்க போலாம். வாங்க. பொண்ணுங்களுக்கு சேலை எடுக்கலாம் வந்துட்டு மாப்பிள்ளைங்களுக்கு வேட்டி சட்டை எடுத்துட்டு இருந்தா எப்படி நேரம் ஆகுது இல்ல? அருளுக்கு எடுத்து முடிச்சிட்டா அடுத்து சேலை எடுக்க போயிடலான்னு. மச்சான், மாப்பிள்ள கரிகாலனுக்கு எடுத்த வேட்டி சட்டையை பாருங்க. ஆ, நல்லா இருக்கு. வேட்டி மட்டும் 1 லட்சம் ரூபா மச்சான். நல்லா தானே இருக்கும். சுத்தமான தங்க நூல்ல செஞ்ச ஜருகியாம், அதுவும் கையால நெஞ்சதான். அதனாலதான் இம்புட்டு விலை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.